அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நாம இப்ப இந்த வீடியோல வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ் டிசி மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேத்து நம்ம கணிச்சிருந்த மாதிரி சன்ரைசர்ஸ் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல வந்து நம்ம கணிச்ச மாதிரியே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் தான் ஜெயிச்சிச்சு. எஸ்ஆர்எச் தான் ஜெயிச்சிச்சு. நம்ம வந்து ஹோம் கிரவுண்ட் இல்லாத மேட்ச் அது. அதுல வந்து அதனால நான் வந்து நடுவில் ப்ரெடிக்ஷனை மாத்திட்டேன். பட் இன்னைக்குமே ஹோம் கிரவுண்ட் இல்லாத மேட்ச் தான். இன்னைக்கு வந்து பிபிகேஎஸ் டிசி நேற்று நம்ம கணிச்சிருந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 பிளேயர் நல்லா விளாண்டுருந்தாங்க. ட்ரீம் லெவன்லாம் வந்திருந்தாங்க. நீங்கள் நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு பயனடைவீங்க. புரியாதவங்க, கொஞ்சம் கூட மூளையை செலவு பண்ண இஷ்டம் இல்லாதவங்க தான் நம்மளுடைய வீடியோவை வந்து வேணாம், நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக வேலை செஞ்சது அப்படின்னா நம்ம ப்ரிடிக்ஷன் வச்சு நிறைய சம்பாதிக்கலாம். அது உங்களுடைய எக்ஸ்ட்ரா நாலேஜ் எதையாவது உள்ள இறக்குனீங்க நீங்க கண்டிப்பா நீங்க வந்து ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா ஒரு தேர்ட் ரேட்டட் ஆடியன்ஸ், பட் ஸ்டில் ஓகே. நம்ம இன்னைக்கு ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். இன்னைக்கு பிபிகேஎஸ் வர்சஸ் டிசி தான் நடக்குது. இது எங்க நடக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி ஜெய்ப்பூர்ல நடக்குது அப்படிங்கிறதுனால இது பஞ்சாபுக்கும் ஹோம் கிரவுண்ட் மேட்ச் இல்லை, டிசிக்கும் ஹோம் கிரவுண்ட் மேட்ச் இல்லை. சரி, ஸ்ட்ரைட்டாக ப்ரெடிக்ஷனுக்குள்ள போவோம். இன்னைக்கு வந்துட்டு 6 கேட்டகரியிலுமே பிளேயர்ஸ் வராங்க. ஸோ அதனால நீங்கள் விதவிதமாக ஒரு 2-3 டீம் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் மெத்தட் மூலியமாகவே எடுத்துக்கலாம். ஃபேர் பிளே கேட்டகரியில் பிரியன்ஸ் ஆர்யா, கிளென் மேக்ஸ்வெல், நேஹல் வதேரா, அஷ்டோஷ் சர்மா, மிச்சல் ஸ்டார்க், ஸோ இவங்க எல்லாமே இன்னைக்கு நல்லா விளையாட்டு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹால், சூரியன் சிங், விப்ராஜ் நிகம் இவங்களுமே இன்னைக்கு டேலண்ட்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியில் வராங்க. எஃபெக்டிவ் பிளேயர் கேட்டகரியில் சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் டாய்னிஷ். நோட்டபிள் பிளேயர்ல வந்துட்டு ஃபேப் டு பிளஸி, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் வராங்க. சென்சேஷனல் பிளேயர்ல வந்து இன்னும் ஹர்ஷதீப் சிங் வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டமா நேற்றுமே வந்து நம்ம கோலிக்கு சந்திராஷ்டமா சொல்லியிருந்தோம், பெருசா விளையாடலை. 40 ரன் அடிச்சது ஒரு குட் தான், பட் ஸ்டில் அவருடைய கேப்பபிலிட்டிக்கு அது வந்து பெருசா இல்லை. லாக்கி பெர்குசன் நீங்க நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எபோ ஆவரேஜ்ல வந்து முகேஷ் குமார் வராரு. நான் பிளேயிங் லெவன் சம்மரின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அஸ்மத்துல்லா அமர்ஸா எடுத்துக்கலாம், ஹர்னூர் சிங் பண்ண எடுத்துக்கலாம், அரோன் ஹார்டி நல்லா விளையாடுவாரு, ஜோஸ் இங்கிலீஷ், குல்தீப் சென் நல்லா விளையாடுவாரு, அப்புறம் வந்து யஷ்டகூர் நல்லா விளையாடுவாரு, சமீர் ரிஸ்வி, அஜய் மண்டால், டொனவான் ஃபெராரியா, அப்புறம் வந்து துஷ்மந்த் சமீரா இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. இப்போ ப்ராமிசிங் பிளேயர்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹால், சூரியன் செஜ் இவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா விளையாடுவாங்க. டிசியை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டு பிளஸி, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், விப்ராஜ் நிகம் இவங்கெல்லாம் வச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராமிசிங் பிளேயரை வச்சு ஒரு டீமை போட்டிங்க அப்படின்னா அதுவும் சூப்பராக வரும். நான் பிளேயிங் லெவனில் வந்துட்டு அர்னூர் சிங் பன்னூர், அரோன் ஹார்டி, ஜோஸ் இங்கிலீஷ், யஷ்டகூர், சமீர் ரிஸ்வி, அஜய் மண்டால் இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. ஸோ டீம் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாப் கிங்ஸில் நிறைய பிளேயர்ஸ் இல்லை, 11 பிளேயர்ஸையுமே நான் வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு காட்டுது. டிசிலே இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து பார்க்கறதுல வேண்டாம். ஏன்னா இப்போ ஒரு சிலதெல்லாம் தப்பி போகும். நம்ம வந்து கடைசியாக வின்னிங் டீம் ப்ரெடிக்ஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டீமை போட்டுக்கோங்க. டிசிலே இன்னைக்கு நோட்டபிள் பிளேயர் நிறைய வராங்க, அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் எஃபெக்டிவ், நோட்டபிள் எஃபெக்டிவ்ல இருந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். அடுத்ததாக டேலண்ட்ஃபுல், எபோ ஆவரேஜ் இந்த 2 கேட்டகரி எடுத்துக்கிட்டாலே மோரார்லெஸ் ட்ரீம் லெவலில் ஒரு டீம் வந்துடலாம். அடுத்த ஃப்ளாப் பிளேயர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கோ யான்சன், முஷீர் கான், விஷ்ணு வினோத், ஹர்ப்ரீத் பிரார், பிரவீன் துபே, ஜேவியர் பிரட்லெட், அப்புறம் வந்துட்டு ஜேக் ஃப்ரேசர் மெக்ரூ, அபிஷேக் பொரல், ட்ரிஸ்டன் சப்ஸ், மோஹித் சர்மா, கருண் நாயர், திரிபுரானா விஜய், கேஎல் ராகுல், தர்ஷன் நல்கண்டே, அப்புறம் டி நட்ராஜன் இவங்கெல்லாம் வந்து ஃப்ளாப் ஆவாங்க. அப்புறம் இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸில் பார்க்கும் பொழுது பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா பிரியன்ஸ் ஆர்யா, சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், கிளென் மேக்ஸ்வெல் இவங்களை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்டிங்னா ஆவரேஜ் தான். மார்க்கோ யான்சன் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே புவர், அதனால எடுத்துக்க வேண்டாம். மார்க்கஸ் டாய்னிஷ், அஷ்தீப் சிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் தான். பிரப்சிம்ரன் சிங் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார், நம்பி எடுத்துக்கலாம். யுஸ்வேந்திர சஹால் 2 இன்னிங்ஸும் நல்லா விளையாடுவார், சூரியன் செஜும் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார். நேஹல் வதேரா, லாக்கி ஃபெர்குசன், அஷ்டோஷ் சர்மா வந்து 2 இன்னிங்ஸுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் தான். டிசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேப் டு பிளஸி, ஜேக் ஃப்ரேசர் மெக்ரூக், அக்ஷர் பட்டேல் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க. அக்ஷர் பட்டேல் கேப்டன்சி பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக டிசி தோக்கத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்ததா அபிஷேக் பொரல் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க. ட்ரிஸ்டன் சப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா, முகேஷ் குமார், கேஎல் ராகுல்லாம் வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க. மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். விப்ராஜ் நிகம் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவாங்க, எடுத்துக்கோங்க.
அஸ்மதுல்லா அமர்ஜாய், வைஷாக் விஜயகுமார், பைலா அவினாஷ், அப்புறம் முஷிர் கான் இவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். ஹர்னூர் சிங் பன்னூர், அரோன் ஹார்டி, விஷ்ணு வினோத் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. ஜோஸ் இங்கிலீஷ் 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார். ஹர்ப்ரீத் பிரார், குல்தீப் சென் இவங்கலாம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து குட் நல்லா விளையாடுவாங்க. பிரவீன் துபே, ஜேவியர் பிரிட்லெட், சமீர் ரிஷி, கருண் நாயர், அஜய் பண்டாலாம் வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க, எடுத்துக்காதீங்க. எஸ்டக்கூர் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவாரு, எடுத்துக்கோங்க. திரிபுரானா விஜய் 2 இன்னிங்ஸும் போர். அதே மாதிரி தான் தர்ஷன் நல்கண்டேவும் நடராஜனும். டொனவான் பெரேரியா, துஷ்மந்தா சமீரா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். ஒரு சம்மரி பார்த்துருவோம். 2 இன்னிங்ஸும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹால், சூரியன் சேத், விப்ராஜ் நிகம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பிரியான்ஸ் ஆர்யா, சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் டாய்னிஸ், ஹர்ஷ்தீப் சிங். அப்புறம் நேஹல் வதேரா, லாக்கி ஃபெர்குசன், அஷ்டோஷ் சர்மா, ட்ரிஸ்டன் சப்ஸ், மிச்சல் ஸ்டார்க் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடாத பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடியவங்க வந்து மார்க்கோ யான்சன், ஃபேப் டு பிளஸி, ஜேக் பிரேசர் மெக்ரூக், அக்ஷர் பட்டேல், அபிஷேக் புரல், குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா, முகேஷ் குமார், KL ராகுல். ஸோ நான் பிளேயிங் லெவலில் 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவங்க வந்து ஜோஸ் இங்கிலீஷ், எஸ்டக்கூர். அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளையாடக்கூடிய நான் பிளேயிங் லெவன் வந்து அஸ்மதுல்லா அமர்ஜாய், வைஷாக் விஜயகுமார், பைலா அவினாஷ், முஷீர் கான், ஹர்ப்ரீத் பிரார், குல்தீப் சென். அப்புறம் டொனவான் பெராரியா, துஷ்மந்தா சமீரா. இப்போ 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடாத நான் பிளேயிங் லெவன் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹர்னூர் சிங் பன்னூர், அரோன் ஹார்டி, விஷ்ணு வினோத், பிரவீன் துபே, ஜேவியர் பிரிட்லெட், சமீர் ரிஸ்வி, கருண் நாயர், அஜய் மண்டால், திரிபுரானா விஜய், தர்ஷன் நல்கண்டே, டி நடராஜன். ஸோ இப்போ நம்ம மேட்ச் வின்னர் பார்ப்போம். இன்னைக்கு மேட்ச் வின்னர் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீமை தான் நான் வந்து பிபிகேஸா அசியூம் பண்ணி வச்சிருக்கேன். அப்படிங்கிறப்போ இன்னைக்கு பிபிகேஎஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீமும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் நாளைக்கு டிசி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா டிசி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா யாருக்குமே இது ஹோம் கிரவுண்ட் மேட்ச் கிடையாது. அதனால நான் இப்படி பண்றேன். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். ஓகேவா? மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.